ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மீன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மீனராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் மீனராசி நேயர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரியில உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட கனவு கண்ட ஒரு காரியம் நிறைவேற போகுது. இது சும்மா பேச்சுக்காக சொல்லல. கிரகங்களோட அமைப்பும் பிரபஞ்சத்தோட கணக்கும் அப்படி இருக்குது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், ஏமாற்றம் எல்லாம் பனி போல விலக போற நேரம் வந்தாச்சுங்க. இனி உங்க காலம்தான். மீனராசிக்காரங்க, நீங்க எவ்வளவு சாதுவானவங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உலகம் உங்களை சரியா புரிஞ்சுக்கலையே, எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்களேன்னு மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம், குடும்பத்துல நிம்மதி இல்லாதது ஒரு பக்கம், வேலையில பிரச்சனைன்னு நாலா பக்கம் உங்களை நெருக்கடி கொடுத்துருக்கும். சில சமயம் எனக்கு ஏன்டா இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன்னு நினைச்சு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் யாருக்குமே தெரியாது. ஆனா இனி அந்த கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புது விடியல் பிறக்க போகுது. அந்த குறிப்பிட்ட நாள்ல அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ராசிநாதனான குரு பகவானோட பார்வையும் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. இது ஏதோ சாதாரண யோகம் இல்லை, உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம்னு பணமழை பொழிய போகுதுன்னு சொல்லலாமுங்க. இது வரைக்கும் வராத கடன் வசூலாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். முடங்கி கிடந்த தொழில அமோக லாபம் கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்துல நீங்க எதை நினைச்சு இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். வஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். முக்கியமா நான் சொல்ல போற அந்த 3 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஏன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கூட இதை பகிர்ந்துக்காதீங்க. இந்த ரகசியங்களை நீங்க உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த யோகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதை மீறி நீங்க வெளியே சொன்னீங்கன்னா வர்ற அதிர்ஷ்டம் அப்படியே கை நழுவி போயிடும். ஜாக்கிரதை. உங்க மனசுக்குள்ள இப்ப பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். அந்த 3 ரகசியங்கள் என்ன, இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் என்ன செய்யணும், இந்த யோகம் எனக்கு முழுசா கிடைக்குமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். கவலையை விடுங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்க சொல்றேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பதிவுங்க. இதுல நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதை போது இனி ராஜா மாதிரி வாழ போறீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருங்க. சரி, இப்ப அந்த கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி சாதகமா மாறப்போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம்ங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப விசேஷமானது. அவர் தன்னோட சொந்த ராசியான உங்களை பார்க்கறது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசம் மாதிரி, தாய் எப்படி குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி குரு பகவான் உங்களை இப்ப காக்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானோட பார்வையும் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்புறதுனால இத்தனை நாளா நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலன் இப்ப மொத்தமா கிடைக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போகலாம். அதுக்கான கூலியை பிரபஞ்சம் இப்போ வட்டியும் முதலுமா திரும்ப கொடுக்க போகுது. உங்க ராசிக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்கும். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்த உடனே உருகிடுவீங்க. இந்த குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா முடிஞ்சிருக்குங்க. உங்களை நம்ப வச்சு கருத்தெடுப்பாங்க. நம்ம நல்லா தானே நினைச்சோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாத நாளே இல்லை. ஆனா இனி அந்த கவலை வேண்டாம். இப்ப இருக்கிற கிரக நிலைப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியமும் தெளிவும் கிடைக்க போகுதுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்குற புத்திசாலித்தனம் இப்போ உங்களுக்குள்ள தானா வரும். இது வரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து மண்டியிடுற காலமும் வெகு தொலைவில் இல்லை. முக்கியமா பொருளாதார ரீதியா பெரிய மாற்றம் வரப்போகுது. கடன் பிரச்சனையில மூழ்கி தவிச்சவங்களுக்கு, மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம வட்டி கட்டினவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம். திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணம் கைக்கு வரும். அது லாட்டரியா இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லை நீங்க எப்போதோ கொடுத்துட்டு வராதுன்னு நினைச்ச கடனா இருக்கலாம். எப்படி வேணாலும் பணம் வரலாம். ஆனா அந்த பணம் வரும்போது நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆசையில கண்டபடி செலவு பண்ணிடக்கூடாது. இந்த பணத்தை வச்சு உங்க கடனை அடைச்சு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணுங்க. அதுக்காக
அதுக்கான வழிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். இப்ப நான் சொல்லப் போற அந்த 3 ரகசியங்கள்ல முதல் ரகசியத்த பத்தி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கேளுங்க. அந்த மாற்றம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியும் பேரானந்தமும் உண்டாகுங்க. அது ஒரு சமிக்கை. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா, உங்க நீண்ட நாள் ஆசையா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சொந்த வீடு கட்டுறதா, பெரிய வேலைக்கு போறதா, இல்ல பிரிஞ்ச உறவு ஒண்ணு சேர்றதா, அது உன் மனசுக்குள்ள நினைச்சு ஒரு வேளை பேப்பர்ல எழுதி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணுங்க. இந்த விஷயம் உங்க ஆத்துக்காருக்கோ இல்ல பெத்தவங்களுக்கோ கூட தெரியக்கூடாது. ஏன் இத சொல்றேன்னா, இந்த எண்ணங்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்குதுங்க. அத நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த சக்தி சிதறி போயிரும். உங்க ஆசை நிறைவேறணும்னா அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதா நல்லது. இதுதான் அந்த முதல் ரகசியம். இப்ப முதல் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஏதோ சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி பெரிய பிரபஞ்ச சக்தியே இருக்குது. உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற வேலை இது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். மீனராசிக்காரங்க, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோடயே இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலிய வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு உண்மையாவே மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறையும். ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. உங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலை வாய்ப்புலயோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதுவரைக்கும் என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்ததா வேலை மற்றும் தொழில்துறையை பத்தி பார்ப்போம். மீன ராசிக்காரங்க பெரும்பாலும் கடின உழைப்பாளிகள். ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. கூலிக்கு மாரடிக்கிறோங்கிற மாதிரி தான் உங்க நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனி அப்படி இல்லை. வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்ல சம்பள உயர்வு கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்க திறமையை புரிஞ்சுப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை தேடி வந்து அட்வைஸ் கேட்பாங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த நேரம்ங்க. முதலீடு செய்யறதுக்கு தயங்காதீங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இறங்குங்க. கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் செய்யறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க. இப்ப அந்த 2வது முக்கியமான ரகசியத்துக்கு வருவோம். இது உங்க பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்கான ஒரு சாவி. இனி வரக்கூடிய நாட்கள்ல சூரியன் மறைந்த நேரத்துல உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில ஒரு அகல் விளக்கை ஏத்தி வைங்க. அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி 2 கிராம் போடுங்க. விளக்கை ஏத்திட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. என் வீட்டுல இருக்கிற பண கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், செல்வம் சேரணும்னு வேண்டிக்கோங்க. இந்த விளக்கு அன்னைக்கு ராத்திரி முழுசும் எரியறது ரொம்ப விசேஷம்ங்க. இந்த விஷயத்தையும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் திடீர்னு விளக்கேத்துறேன்னு கேட்டா சும்மா சாமி கும்பிட்றேன்னு சொல்லிடுங்க. இது உங்க பொருளாதார தடையை நீக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம்ங்க. இந்த 2 ரகசியங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த 3வது ரகசியம் என்னன்னா, அதுதான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. அந்த 3வது ரகசியத்தை நீங்க சரியா கடைபிடிக்கலைன்னா இந்த 2 விஷயங்களும் முழு பலனை தராது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து பாருங்க. சரி, இப்போ ஆரோக்கியம் பத்தி கொஞ்சம் பேசுவோம். மீனராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச காலமா மன உளைச்சலால உடம்புல அங்கங்க சின்ன சின்ன வலிகள், தூக்கமின்மை, இல்ல செரிமான கோளாறு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்குங்க. டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் உடம்பு முடியலேன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருந்த பாரம் தான். இப்போ கிரகநிலை மாறுறதுனால உங்கள் மனசு லேசாகும். மனசு லேசானா உடம்பு தானாக தேறிடும். ஒரு புது தெம்பு, உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும். ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருந்தவங்க கூட இனி வரக்கூடிய நாட்களில் எழுந்து நடமாடுற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பழைய மருத்துவ முறைகள் கை கொடுக்கும். அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்திலையும் நல்ல மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நின்னவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. புதுசாக நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயருங்க. 4 பேர் மதிக்கிற நிலைமைக்கு வருவீங்க. இது வரைக்கும் ஒதுங்கியே இருந்த நீங்கள் இப்போ 4 விசேஷங்களுக்கு போய் வர அளவுக்கு மனநிலை மாறுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் ஆச்சரியத்தில் பொழக்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். இது எல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு. இப்போ நாம் அந்த ஆவலோட காத்துட்டு இருக்கிற 3வது ரகசியத்துக்கு வருவோம். இதுதான் மற்ற 2 ரகசியங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கிற மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குங்க. இந்த 3வது ரகசியம் என்னன்னா, நன்றி உணர்வு. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி பிரம்மாண்டமானது. நம்ம பல நேரங்களில் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மறந்துட்டு இல்லாததை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டே இருப்போம்.
அதுதான் நம்ம செய்கிற பெரிய தப்புங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யார்கிட்டேயும் கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, முக்கியமாக குறை சொல்லக்கூடாது. அன்னைக்கு காலையில் எழுந்ததும் இன்னைக்கு நாள் எனக்கு நான் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற கை, கால், கண், நல்ல குடும்பம் இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசார நன்றி சொல்லுங்க. அதனால முழுசும் உங்க மனசு நன்றிங்கிற உணர்விலேயே இருக்கணுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விரட்டிட்டு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இந்த ரகசியத்தை நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரி, இப்ப அந்த 3 ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதோட இந்த விஷயம் முடியல. இந்த 3 ரகசியங்களையும் நீங்க எப்படி ஒண்ணா சேர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இப்ப முக்கியமான விஷயம்ங்க. அதை பத்தி இப்ப தெளிவா பார்ப்போம். என்னன்னா, சரியான நேரத்துல சரியான முறையில செஞ்சா மட்டும்தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல பகல் முழுசும் நான் சொன்ன மாதிரி நன்றி உணர்வோட இருங்க. யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. மனசு சங்கடப்படுற மாதிரி எதையும் பேசாதீங்க. சாயங்காலம் சூரியன் மறையும் போது நான் சொன்ன அந்த 2வது ரகசியத்தை செய்யுங்க. அதாவது வடகிழக்கு மூலையில அகல் விளக்கு ஏத்தி அதுல 2 கிராம்பு போட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. உங்க பண கஷ்டம் எல்லாம் தீரணும்னு நினைச்சுக்கோங்க. இந்த விளக்கு எரியட்டும். அப்புறம் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்ப முதல் ரகசியத்தை பயன்படுத்தணும். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உங்க நீண்ட நாள் ஆசையா அது எப்போ நிறைவேறிட்ட மாதிரி எழுதுங்க. எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு எழுதாம எனக்கு அழகான சொந்த வீடு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 4ஆ மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. இப்ப 3வது ரகசியமான அந்த நன்றி உணர்வை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும். கண்ணை மூடி நீங்க எழுதின அந்த ஆசை நிறைவேறினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இப்பவே மனசுக்குள்ள உணருங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். அந்த உணர்வோட பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஆசையை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த உணர்வோட இருங்க. அப்புறம் அந்த பேப்பர் யாருக்கும் தெரியாம ஒரு டப்பாலையோ இல்ல சாமி படத்துக்கு பின்னாலேயோ பத்திரமா வச்சிடுங்க. அந்த விளக்கு அன்னைக்கு ராத்திரி முழுசும் எரியறது ரொம்ப நல்லதுங்க. எண்ணெயை ஊத்திட்டு தூங்க போங்க. மறுநாள் காலையில எழுந்ததும் அதே நன்றி உணர்வோட உங்க கடமைகளை செய்ய ஆரம்பிங்க. இப்போ உங்க வேலை முடிஞ்சது. இனி பிரபஞ்சம் தன்னோட வேலையை ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் மீனராசிக்காரங்க நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எப்ப நடக்கும்னு சந்தேகப்படக்கூடாது. நாம செஞ்சுட்டோம், கண்டிப்பா நடக்கும்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணுங்க. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த சந்தேகமே ஒரு எதிர்மறை ஆற்றலா மாறி வர அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால நம்பிக்கையோட இருங்க. உங்க மனசுக்குள்ள இப்ப இன்னொரு கேள்வியும் வெளியும். இந்த யோகா எனக்கு மட்டும்தானா, இல்ல என் குடும்பத்துக்கும் இதனால நல்லது நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல மாற்றம் உங்க குடும்பத்திலையும் பெரிய அளவுல பாதிக்குங்க. அது எப்படி என்னென்ன நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அடுத்து பார்ப்போம். கண்டிப்பா உங்க மனசுல ஓடுற இந்த கேள்வி நியாயமானதுதான். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு வர்ற இந்த யோகம் உங்களோடு மட்டும் நின்னுடாது. உங்க குடும்பத்தையும் ஒரு பெரிய அளவுல மாத்தி போடும். ஒரு வீட்டுல குடும்ப தலைவனோ இல்ல குடும்ப தலைவியோ சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அந்த வீடே சுபிட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க இப்போ உங்க வீட்டுல நிஜமாக போகுது. மீன ராசிக்காரங்க நீங்க குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க. உங்களோட சந்தோஷத்தை விட உங்க குடும்பத்தோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம். அதனாலேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த அரிய வாய்ப்பு உங்க குடும்பத்திலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கு கணவன் அல்லது மனைவி இது ஒரு நல்ல காலமா அமையும். இதுவரைக்கும் பணத்தட்டுப்பாட்டாலோ இல்ல மன உளைச்சலாலோ உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் பண பிரச்சனை பேசுறீங்கன்னு உங்க துணை கோவிச்சிருக்கலாம். ஆனா இனி நிலைமை மாறும். உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும் போது, மனசுல நிம்மதி வரும்போது உங்க துணைக்கு நீங்க செய்யற உதவிகளும் காட்டுற அன்பும் அதிகரிக்கும். அவங்களுக்கும் வேலை வாய்ப்புல இல்ல அவங்க செய்யற தொழில ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்குங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது சொத்தோ இல்ல வண்டியோ வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இதுவரைக்கும் இருந்த கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நீங்க தொட போறீங்க. அடுத்ததா உங்க பிள்ளைகள் மீனராசிக்காரங்க எப்பவுமே பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க. அவங்க படிப்பு வருங்காலம் பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்ப இருக்கிற கிரகநிலைப்படி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மிக சிறந்த காலம் காத்துட்டு இருக்குது. அவங்க படிப்புல சுட்டியா விளங்குவாங்க. பெரிய பெரிய மார்க் எடுப்பாங்க. மேலும் மேலும் படிப்புக்காக வெளிநாடு போகணும் இல்ல பெரிய காலேஜ்ல சேரணும்னு நினைச்சிருந்தா அதுக்கான வழிகள் இப்ப தானா பிறக்குங்க. இதுவரைக்கும் பேச்சை கேட்காம அடம் பிடிச்சிட்டு இருந்த பிள்ளைகள் கூட இப்போ உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சமூகத்துல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அந்த ஆளோட பையன் எவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துட்டான்னு ஊரே பேசுற அளவுக்கு உங்க பிள்ளைகள் உயர்வாங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா ஒரு விதமான மந்த நிலையில ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்திருக்கும். எதை செஞ்சாலும் தடையாகும், விசேஷங்கள் நடக்காது, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போகும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீடே கலகலப்பா மாறப்போகுது. சுபகாரியங்கள், கல்யாணம், காதுகுத்து நடக்கிறதுக்கான பேச்சுகள் தொடங்கும். உங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான
விதமான பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் இருந்தா அது சுமூகமா முடியும். சொல்லப்போனா உங்க குடும்பத்துல இருந்த பித்ரு தோஷம், திஷ்டி தோஷம் இதெல்லாம் இந்த கிரக மாற்றத்தால சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உங்க வீடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும். மொத்தத்துல நீங்க ஒண்ணு நினைச்ச இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அது உங்க குடும்பம் முழுசுக்கு நன்மை கொடுக்கும். இது ஏதோ மேஜிக் இல்லை, இதுதான் பிரபஞ்சத்தோட விதிங்க. நம்ம எதை வெளியே கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பல மடங்கா திரும்பி வரும். நீங்க உங்க ஆசையை நம்பிக்கையோட நன்றி உணர்வோட பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது பிரபஞ்சம் அதை உங்க குடும்பத்துக்கே நன்மையா மாத்தி தருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாத சில திறமைகள் இப்ப வெளிப்பட போகுது. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க திறமையை வச்சு நீங்க எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். ஆமாங்க, நான் கடைசியா சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த திறமை இப்ப வெளியே வரப்போகுது. மீனராசிக்காரங்க, நீங்க இயல்பாவே ரொம்ப கற்பனை திறன் மிக்கவங்க. ஆனா காலத்தின் சூழ்நிலையால குடும்பத்தை காப்பாற்றணும், கடனை அடைக்கணும்னு ஓடி ஓடி உங்க திறமையெல்லாம் உங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் வருமா, நான் இதெல்லாம் செஞ்சா 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது. நாமளும் சாதிக்கலாம்ங்கிற வெறி உங்களுக்குள்ள பிறக்கும். இது வரைக்கும் சும்மா பொழுதுபோக்கா செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கான அடையாளத்தை தேடி தரப்போகுது. நீங்க உங்க திறமையை வெளிக்காட்டும் போது அதை 4 பேர் பாராட்டுவாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவாங்க. அதன் மூலமா உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். அது ஒரு சின்ன பாராட்டுல தொடங்கி ஒரு பெரிய தொழிலாகவோ இல்ல வேலையாகவோ மாறலாம். அதன் மூலமா உங்களுக்கு பெயர், புகழ், முக்கியமா பணப்புழக்கம் அதிகமாகும். இது மூலமா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த காரியம் நிறைவேற போகுது. ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்க திறமையை நீங்க வெளிக்காட்டினாலும் அதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்து என்ன மூவ் பண்ண போறீங்கிற பிளானை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. வெற்றியை மட்டும் காட்டுங்க. உங்க உழைப்பையும் பிளானையும் உங்களுக்குள்ளேயே ரகசியமா வைங்க. அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிற்கும். இந்த சமயத்துல உங்களுக்கு புதுசு புதுசா ஆட்களோட தொடர்பு கிடைக்கும். பெரிய இடத்து மனிதர்களோட பழக்கம் ஏற்படும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான உதவிகள் கிடைக்கும். இது வரைக்கும் நமக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ உங்களை தாங்கி பிடிக்க 4 பேர் வருவாங்க. ஆனா யார் மூலமா உதவி கிடைச்சாலும் அந்த நன்றி உணர்வு மாறாம நடந்துக்கோங்க. இதுதான் உங்க வளர்ச்சி இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். அதே சமயம் திடீர்னு வர இந்த வெற்றியால தலைக்கணம் வந்துடவே பார்த்துக்கோங்க. மீனராசியோட இயல்பான குணமான பணிவை கைவிட்டுடாதீங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கலாம். எல்லாம் நல்லா நடக்குது, ஆனா இது நிலைச்சிருக்குமா, இல்ல பழையபடி கஷ்டம் வந்துடுமா, இது நியாயமான பயம்தானா, ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் அப்படி. ஆனா இந்த கிரக மாற்றம் ஏதோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போறது இல்லைங்க. இது ஒரு நீண்ட கால மாற்றத்துக்கான அடித்தளம். நீங்க நான் சொன்ன அந்த பரிகார முறைகளை, ரகசியங்களை சரியா கடைபிடிச்சு இந்த யோகம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்கிடும். முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எழுதின அந்த ஆசை இருக்குல்ல, அது நிறைவேற வரைக்கும் அந்த பேப்பர் பத்திரமா வைங்க. அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அது ஒரு நீர்நிலையில கரைச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இது உங்க வெற்றியை இன்னும் பலப்படுத்துங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற முதலீடுகள், எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். ஆனா எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு செய்யறது நல்லது. முக்கியமா பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நம்ம வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த யோக காலத்துல மீன ராசிக்காரங்க, நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க செய்யாம இருந்தா மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் முழுசா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வர்ற அதிர்ஷ்டம் கை நழுவி போக வாய்ப்பு இருக்குது. நீங்க எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி அடுத்து விரிவா பார்ப்போங்க. அப்படி நீங்க எதையெல்லாம் தவிர்க்கணும்னு பார்ப்போம். மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா சில சமயம் ஒன்றிச்சு வசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துருவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு விதமான அகந்தை வந்துடாம பார்த்துக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு காலம் கைகூடுதுங்கிற நினைப்பு கூடவே கூடாதுங்க. எப்பவும் போல பணிவா இருக்கணும். பணிவு தான் உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை கொண்டு வரும். அந்த பிரபஞ்ச சக்தியா உங்ககிட்ட இருக்கு. அடுத்ததா காசு பணம் உங்க கைக்கு வரும்போது அதை எப்படி கையாளணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் காசுக்கு கஷ்டப்பட்டதால பணம் வந்ததோ அதை எக்கச்சக்கமா செலவு பண்றாம்னு ஒரு எண்ணம் வரும். கண்ட இடத்துல முதலீடு செய்யறதோ இல்ல ஆடம்பரமா செலவு செய்யறதோ கூடவே கூடாது. பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணணும். வரவு எவ்வளவோ அதுக்கேற்ற செலவு இருக்கணும். கண்டவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. முக்கியமா கடன் கொடுக்கறது, யாருக்காவது உத்தரவாத கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அறவே தவிர்த்திருந்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பேச்சு. மீன ராசிக்காரங்க, நீங்க பொதுவாகவே கோவப்பட மாட்டீங்க. ஆனா கோவம் வந்தா அடக்க மாட்டீங்க. இந்த நல்ல நேரத்துல யார்கிட்டையும் கடுமையா பேசாதீங்க. யாரையும் மனசு நோக்குற மாதிரி திட்டாதீங்க. உங்க வாயால வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யும். அதனால நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. என்னால முடியாது, எனக்கு நடக்காதுங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை உங்க அகராதியிலிருந்தே தூக்கி எறிஞ்சிடுங்க. எப்பவும் முடியும் நடக்குங்கிற நேர்மறையான எண்ணத்தோட பேசுங்க. இதெல்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கட்டுப்பாடுகள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்க செயல்பாடு தான் உங்க
வெற்றியை தீர்மானிக்கும். அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நாள்ல பிரபஞ்சத்தோட ஆற்றல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கோ, அது உங்களை எப்படி ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிறத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் நான் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தோணலாம். ஜோதிட ரீதியா கிரகங்கள் மாறது ஒரு பக்கம் இருந்தாலும், அன்னைக்கு பிரபஞ்சத்தோட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சத்துல இருக்கிற உச்சகட்ட நேர்மறை ஆற்றல் பூமியை நோக்கி பாயிற நேரம் அது. குறிப்பா மீன ராசிக்காரங்க, நீங்க இயல்பாகவே அந்த பிரபஞ்ச உணர்வோடு கலந்தவங்க. உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். மத்தவங்களால உணர முடியாத பல விஷயங்கள உங்களால ஈஸியா உணர முடியும். இப்ப நீங்க செய்ய போற அந்த பரிகாரங்கள் மூலமா உங்க உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற அதிர்வலைகள் நீங்க அதிகப்படுத்துவீங்க. ஒரு வானொலியில சரியான அலைவரிசையை வச்சாதான் பாட்டு கேட்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை பிரபஞ்சம் கேட்கணும்னா நீங்க அந்த சரியான அதிர்வுல இருக்கணும். அந்த நன்றி உணர்வும் நம்பிக்கையும் உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த வேண்டுதலை வைக்கும்போது அது நேரா பிரபஞ்சத்தோட மையப்புள்ளியை போய் சேரும். அங்கிருந்து உங்களுக்கான பதில்கள், வாய்ப்புகள், அதிசயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை நோக்கி வர ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சமிக்கைகள். ஒரு பொது மனுஷனை சந்திக்கிறதோ, இல்ல திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வரதோ, இல்ல மனசுக்குள்ள புதுசா ஒரு யோசனை தோன்றதோ, இது எல்லாமே உங்க வெற்றிக்கான பாதையை காட்டும் வழிகள். அந்த நேரத்துல இருந்து நீங்க சுதாரிப்பா இருந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனமா இருந்துட்டு அப்புறம் காலும் கையும் கூடலன்னு வருத்தப்படக்கூடாது. சில பேருக்கு தோணலாம் இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு. உங்க உள் மனசுல இருக்கிற அந்த சின்ன சந்தேகம் தான் உங்களை இவ்வளவு நாள் முடக்கி வச்சிருக்கு. அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமானுஷ சக்தியை நம்புங்க. மீன ராசிக்காரங்க, நீங்க நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. ஆனா அந்த நினைப்பு முழு மனசோட இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் வெறும் ஆரம்பம் தாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு புயல் வேகத்துல மாறப்போகுது. அந்த மாற்றத்தை இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சரி, அந்த ராத்திரி முடிஞ்சதோ அடுத்த நாள் காலையில இருந்து நீங்க எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியங்க. நீங்க பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே கை கட்டிட்டு உட்காரக்கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கான கதவை திறந்துருச்சு. ஆனா அந்த கதவு வழியா உள்ள போறது உங்க பொறுப்பு. உங்க கடமைகளை வழக்கம் போல செய்யுங்க. ஆனா மனசுக்குள்ள அந்த நடக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. சில பேருக்கு உடனே பலன் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா தாமதமானாலும் கண்டிப்பா கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்தோட கணக்கு தப்பவே தப்பாது. இந்த சமயத்துல உங்களுக்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்க உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட வராம நின்ன பணம் உங்களை தேடி வரும். முக்கியமா அந்த பணத்தை வச்சு முதல்ல உங்க கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க. கடன் இல்லாட்டி தான் மனசு நிம்மதியாகும். அப்பதான் அடுத்தடுத்து நம்ம சாதிக்க முடியும். இப்ப அந்த 3 ரகசியங்களை பத்தி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த விளக்கேத்துனதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த நன்றி உணர்வோட எப்பவும் இருங்க. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கண் திஷ்டி அதிகம். நீங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை வெளியே சொன்னாலும் அதை பார்த்து பொறாமப்படுற 4 பேர் வருவாங்க. அவங்க போடுற அந்த திஷ்டி உங்களுக்கு வர யோகத்தை தடுத்து நிறுத்திடும். அதனாலதான் எல்லாம் நிறைவேறுற வரைக்கும் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கை பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தது. ஆனா இந்த கிரக மாற்றமும் நீங்க செஞ்ச பரிகாரமும் உங்களை அந்த வட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரப்போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. சமூகத்துல 4 பேர் உங்களை அண்ணாந்து பார்க்குற நிலைமை வரும். அது எப்படி நடக்கும், அதனால உங்க உறவு முறைகள்ல என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். அப்படியே உங்க உறவு முறை, நட்பு வட்டாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இதுவரைக்கும் இவன் என்னத்தை சாதிக்க போறான், இவனால ஒண்ணும் முடியாதுன்னு உங்களை அலட்சியமா நினைச்ச சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரம் முன்னேறணும், உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க ரொம்ப நிதானமா நடந்துக்கணும். எல்லா கடவுள் புண்ணியம் பெரியவங்க ஆசீர்வாதம்னு சிம்பிளா முடிச்சிடுங்க. நான் சொன்ன அந்த 3 ரகசியங்களை அவங்க கிட்ட மூச்சு கூட விட்டாதீங்க. ஏன்னா அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க கண் திஷ்டி உங்களுக்கு படக்கூடாது. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, அந்தஸ்து உருவாகும். 4 பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களை ஒரு முன்மாதிரியா வச்சு பல பேர் பேசுவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இது வரைக்கும் கூச்சப்பட்டு தயங்கிட்டு இருந்த நீங்க இப்ப தைரியமா 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுவீங்க. உங்களோட இந்த புது தோற்றம் மற்றவங்கள ஈர்க்கும். இது மூலமா உங்களுக்கு புது புது தொழில் வாய்ப்புகள், இல்ல பெரிய பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். முக்கியமா இந்த நல்ல காலத்துல நீங்க ஆன்மீகத்திலேயே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுறதோ உங்க மனசுக்கு இன்னும் நிம்மதியும் சக்தியும் கொடுக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை இன்னும் அதிகமா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஆன்மீகம் ஒரு பெரிய துணையா இருக்கும். நீங்க செய்யற நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு செய்யற உதவிகள், இதெல்லாம் உங்க புண்ணிய கணக்கு அதிகமாக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க தலைமுறைக்கே நல்லது செய்யும்.
இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். நமக்கு ஒரு காமம் வந்துடுச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும். நமக்கு ஒரு காலம் வந்துடுச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த சந்தோஷத்தோட ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்ப நீங்க தக்க வச்சுக்கணும். அதுக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன இனி வர காலங்கள்ல நீங்க எந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தூக்கத்திலிருந்து எழும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு புதுவிதமான அமைதிய உணர்வீங்க. இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், கவலை எல்லாம் காணாம போயிருக்கும். ஏதோ ஒரு பெரிய பாரத்த இறக்கி வச்ச மாதிரி உங்க உடம்பும் மனசும் ரொம்ப லேசா இருக்கும். அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி. அன்னைக்கு நாள் முழுசும் நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. தொடர வேலையெல்லாம் சுலபமா முடியிற மாதிரி இருக்கும். மத்தவங்க முகசுளிச்சு பேசினா கூட உங்களுக்கு கோவம் வராது. ஒரு விதமான புன்னகையோட அத கடந்து போவீங்க. உங்களுடைய இந்த மாற்றமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்த கொடுக்கும். ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த சந்தோஷத்துல மிதந்துட்டு நான் சொன்ன அந்த கட்டுப்பாடுகள மறந்துறக்கூடாது. முக்கியமா பகுத்தறிவு பயன்படுத்தி இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு கணக்கு போட்டு பார்க்காதீங்க. ஜோதிடமும், பிரபஞ்ச சக்தியும் உங்க கணக்குக்கு அப்பாற்பட்டது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த அதிசயம் நடக்கும். உங்க நீண்ட நாள் ஆசை கைக்கு வர்றது முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கும். ஒரு சின்ன தடை வரலாம். இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்கள ஏமாத்துற மாரி ஒரு சூழல் வரலாம். இது உங்கள சோதிக்கிறதுக்காக இல்ல, நீங்க அந்த பெரிய வெற்றிய தாங்குறதுக்கு தகுதியானவங்களான்னு பார்க்கறதுக்காக. அந்த கடைசி நேரத்துல வர தடைய நீங்க எப்படி கடக்கணும், அந்த பரீட்சையில எப்படி ஜெயிக்கணுங்கிறதா இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அத மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர அந்த மாபெரும் மாற்றம், அந்த பேரானந்தம் அத வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. நீங்க ராஜா மாதிரி வாழ்றதுக்கான அந்த கடைசி படி என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் உங்க வாழ்க்கைய முழுசா மாத்தப் போற அந்த கடைசி தருணம். சரி, இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த கடைசி நேர சோதனையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். மீன ராசிக்காரங்க, நீங்க இயல்பாவே கொஞ்சம் மனசு லேசானவங்க. சின்னதா ஒரு தடை வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடுவீங்க. ஐயோ இவ்வளவு தூரம் நம்பணுமே, இப்ப இப்படி ஆகிடுச்சேன்னு நினைச்சு கண் கலங்கிடுவீங்க. ஆனா இந்த தடவை அப்படி ஆகக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு சின்ன தடையும் நீங்க ஒரு சவாலா எடுத்துக்கணுங்க. இது பிரபஞ்சம் எனக்கு வைக்கிற சின்ன பரீட்சை. இதுல நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற வீராப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த தடை வரும்போது நீங்க இன்னும் அதிகமா அந்த நன்றி உணர்வையும் நம்பிக்கையும் கெட்டியா பிடிச்சுக்கணும். முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க மத்தவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய புண்ணியமா வந்து சேரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதோ, இல்ல வாயிலா ஜீவன்களுக்கு தண்ணி, தீவனம் வைக்கிறதோ செய்யுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை இன்னும் வேகமா குறைக்கும். அதே சமயம் உங்ககிட்ட யாருக்காவது கடன் கொடுக்க வசதி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்க கைக்கு வர லட்சுமி கடாட்சத்தை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த யோகம் அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க யாருக்கும் இப்போதைக்கு கடன் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற மாற்றம் ஏதோ சும்மா 4 நாள் சந்தோஷத்தோட முடியிற விஷயம் இல்லை. இது உங்க தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். நீங்க இப்ப எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ஆழமா யோசிச்சு செய்யணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்க முழு மனசை கேட்டு பாருங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அந்த குரலை அலட்சியப்படுத்தாதீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியை முதலுமா திருப்பி கொடுக்க போது. அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்க இப்பவே தயாரா இருங்க. ஆனா அந்த ரகசியங்களை மட்டும் காக்க மறந்துடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டை நீங்க எப்படி தயார் பண்ணணுங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா வீடு சுத்தமா லட்சுமிகரமா இருக்கணும். அன்னைக்கு பகல்லையே உங்க வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுடுங்க. தேவையில்லாத பழைய துணிமணிகள், உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. இதெல்லாம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். வீடு எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள தங்கும். சாயங்காலம் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப விசேஷம். இது வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்குங்க. நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால அலங்காரம் பண்ணுங்க. உங்க வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த பிரபஞ்ச சக்தி முழுசா உங்க வீட்டுக்கு ஆட்கொள்ளும். அதே மாதிரி உங்க மனசையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். யார் மேலேயும் பொறாமை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் அந்த நாள்ல கூடவே கூடாதுங்க. மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியும் பேரானந்தமும் இருக்கணும். எல்லா நன்மைக்கேங்கிற எண்ணம் எப்பவும் இருக்கணும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எப்பவும் தன்னோட கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த புலம்பலை அன்னைக்கு நிறுத்திடுங்க. புலம்புறதுல கஷ்டம் தீராது, இன்னும் அதிகமாகும். அதுக்கு பதிலா நான் சொன்ன அந்த நன்றி உணர்வை கடைபிடிங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இன்னும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த ஆசை நிறைவேறினா என் வாழ்க்கை எப்படி மாறும்னு அதை பத்தி நீங்க இப்போ கற்பனை பண்ணுவீங்க. சொந்த வீடு கிடைச்சா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க, அந்த வேலை கிடைச்சா உங்க குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைச்ச அந்த கற்பனை உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆனா அந்த கற்பனையும் நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும். மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கூடாது. ஏன்னா உங்க கற்பனைக்கு ஒரு தனி சக்தி இருக்குதுங்க. அதை நீங்க வெளியே சொல்லும் போது அந்த சக்தி சிதறிடுமுங்க. உங்க ஆசை நிறைவேறணும்னா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறது நல்லது.
இனி இந்த யோக காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமைய போது. நீங்க ராஜா மாதிரி வாழ போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்னு உங்கள காப்பாத்த போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.